தம்பி இந்த மாதிரி கிடைக்கிறோம். சர்வஜன் வந்து இந்த டோக்கனில் யார் வெற்றியாளர் என்பதை தீர்மானிக்க போறாருன்னு சொல்ல மாட்டாரு. ஆனால் ஏதோ ஒரு ஆளை வந்து தீர்மானிக்க போகிறது வந்து தம்பி தான் தீர்மானிக்க போறாரு. சரியா? ரெடியா? நல்லா புரியுது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ போட்டியில் ரொம்ப கடுமையை தேடுறாரு. யாருமா ஒரு டோக்கன் மீண்டும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். வந்து வெற்றியாளர் தம்பி யார் யார் 21 பாருங்க. அதிர்ஷ்டம் எப்படி வருது பாருங்க. குழந்தை நேரத்தில் வருது பாருங்க. எத்தனை பேர் கையில் வந்து டோக்கன் இருந்தாலும் இந்த பரிசனை பெற்று செல்ல தம்பி பேர் என்ன பாத்தியா? பிரீத்திக் அவர்களுக்கு பரிசனை நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் நாச்சியார் வழங்குவார். மீண்டும் அமைதியின் சிகரம். அவர் நடந்தாலே அந்த வாட்டுக்கண்ணோட தான் அப்படியே சார் நடப்பாங்க. அவர் நடக்கிற சவுண்டு கூட கேட்காது. அந்த மாதிரி ஒரு அமைதியின் உருவமாக தேர்ந்திய நம்ம முன்னாள் இயற்பியல் ஆசிரியர் ஐயா ராஜாராம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு நம்ம நகரின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். மேடையின் முன்னால் உள்ள 2021 கல்வியாண்டு மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் தற்போது உள்ள குழந்தைகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளி 1984 வாசந்தவன் இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றினேன். இங்கே 1984 2006 வரை ஒரு 22 வருடம் முதுகலை ஆசிரியராக பணியாற்றினேன். நான் பணியாற்றிய காலத்தில் மாணவர்கள் அனைவரும் நன்றாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள், நன்றாக படித்தார்கள். இந்த மாணவர்கள் பலவே பல நிலையில் வருவாய்த்துறை, நிதித்துறை மற்றும் போக்குவரத்து துறை பணியாற்றுகிறார்கள். காவல்துறை மற்றும் சோல்ஜர்ஸ் படை வீரர்களாக பணியாற்றுகிறார்கள் என்பதை நினைக்கும்போது எனக்கு மிக மிக பெருமையாக இருக்கிறது. நாங்கள் பெற்ற குழந்தை நான் பெற்ற குழந்தை இருந்தது. ஆனால் நான் பெறாத குழந்தைகள் என்னிடம் படித்த மாணவர்கள். ஒவ்வொரு வருடம் எனக்கு கிட்டத்தட்ட 30-40 மாணவர்கள் வெளியே இருக்கிறார். அவர்களெல்லாம் நினைத்து பார்ப்பேன். தற்போது கூட இந்த மாணவர்களெல்லாம் பார்த்து நேரடியாக பார்த்து பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சூழ்நிலைகரமான முடிவுகளை தற்போது ஏதோ ஒரு நல்ல நேரம் நல்ல நேரம் வெளிநாடு என்ற மாணவர்களும் மண்ணியர் என்ற மாணவியும் என்னிடம் நேரடியாக போர் மூலமாக, அதுவும் நான் பணியாற்றி சிப்பிப்பாறை அரசு கல்வியாளர் பணியாற்றி ஓய்வு 11 வருடம் ஆகிறது. அந்த ஊருக்கு சிப்பிப்பாறை கிராமத்துக்கு என்னிடம் கிடைத்த தற்போது இந்த 2001 கல்வியாளர் படித்த மணிமேகலை என்பவர் கிராம அதாவது விஓவாக பணியாற்ற வந்திருக்கிறார். அந்த மாணவி தற்போதுள்ள தமிழகத்தில் சென்று இந்த பள்ளியில் எனது முதுகலை ஆசிரியர் ராஜாவுக்காக தமிழ் ஆசிரியராக அவருடைய தொலைபேசி வேண்டும் என்று கேட்டு அன்றே பெற்று என்னிடம் நேரடியாக பேசினார்கள். சார், நான் உங்கள் மாணவி மணிமேகலை தற்போது சிப்பிப்பாறை நீங்கள் தலைமையாசிரியர் வேலை பார்த்த சிப்பிப்பாறை கிராமத்துக்கு விஓவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
படித்த மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு அதெல்லாம் பெருமை என்ன. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கடுத்து அப்பப்போ பேசணும் என்ன. இன்னும் படித்த மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல இருக்க வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும், ஏன்னா அந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் இந்த முன்னாள் தலைமையாசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களை பார்க்க முடியும். இல்லை நாங்கள் வர முடியுமா? வரமாட்டோம். கிட்டத்தட்ட இந்த வழியை விட்டு 2006 போகணும். இப்போ தான் 7 வருஷம் வர முடியும். இப்போ தான் உங்கள் மூலமாக தான் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்களும் இந்த வாசல் சொன்ன மாதிரி வாசல் ஏற்படுத்தி பல மாணவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த பள்ளிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை கூறுகிறேன். நன்றி ஐயா. சிறப்போடு வர மென்மேலும் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அம்மா. இந்த பள்ளியின் பெரும் நன்கொடையாக அந்த காலகட்டத்திலே இந்த அனைவருக்கும் நோட்டு புக்கு வழங்கும் பணியினை நமது பாலசார் அவர்களுடன் மிக சிறப்பாக எந்த பணி கொடுத்தாலும் அது பாலசார் பார்த்து அவரை பார்க்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அந்த நட்பு சொல்லுவாங்க. 50 ஆண்டு காலங்களை தொடர்ந்து நட்பின் இலக்கணமாக திகழும் நமது வணிகப் பிரிவில் ஐயா பெருமதிக்குரிய பொண்டாட்டி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு பெரும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவரும் நானும் படித்தவர்கள் இன்னொரு ஒரே மாதிரி கொடுத்தோம். அவர் ஒரே பள்ளியில் பயன்படுத்தோம். இன்னும் அவரோட அந்த நீண்ட நட்பான தொடர்பு இருக்கிறது. மற்றும் என்னுடன் பணியாற்றிய பல்வேறு ஆசிரியர்களுக்கும் மற்றும் இப்பள்ளியினுடைய மாணவர்களுக்கும் இப்பள்ளியில் இதற்கு முன்பு பணியாற்றிய அவர்களுக்கு நான் இந்த அன்னை எனக்கு பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் 1/7/86 30/6/2006 வரை 17 ஆண்டுகள் இப்பள்ளியில் தொடர்ந்து பணியாற்றினேன். இப்பள்ளியில் பணியாற்றும் பொழுது இந்த ஆசிரியர் பணி இங்கு பணியாற்றிய காலம்தான் என்னுடைய பொற்காலம் என்று நான் நினைக்கிறேன். முதலாக நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பணிபுரிந்தேன். அதற்கு பிறகு இங்கு வந்து பணியாற்றும் பொழுது இந்த பணியிலே நான் ரிட்டையர்ட் ஆகிவிடுவோம் என்ற எண்ணத்தில் தான் இங்கு வேலை செய்தேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் இங்கிருந்து நான் மாறி ராஜபாளையம் போர்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பணியிலே நான் பணியாற்றி இருந்தால் இங்கிருந்து தலைமை ஆசிரியர் பொறுப்பு வேண்டாம் என்று நினைத்திருப்பேன். அந்த அளவுக்கு இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் என மிகவும் நன்றாக படித்தார்கள். நாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறோமோ அந்த அளவுக்கு மாணவர்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. நல்ல மார்க் எடுத்தார்கள். நான் திருவள்ளூர் டவுனில் பல்வேறு பகுதியில் பார்க்கும் பொழுது சார் நான் உங்களிடம் படித்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு அடையாளம் தெரியாது. இந்த பள்ளியை விட்டு நான் வெளியேறி 20 வருஷங்கள் ஆகிவிட்டது. 2006 வெளியேறினேன். இன்று 2026. நான் பல இடங்களில் பார்க்கிறேன். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பள்ளியினுடைய படிப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது. அதற்கு பிறகு என்னிடம் எத்தனையோ நபர்கள் வந்தார். வீட்டில் வந்து டியூஷன் எடுப்பேன். என்னிடம் படித்த நபர்கள் எத்தனையோ பேர் ஆடிட்டர்களாக இருக்கார்கள். ராஜபாளையத்தில் ஒரு பெரிய ஆடிட்டர் சுரேஷ் போன்ற நபர்கள் ஆடிட்டர் பணியில் இருக்கும்போது அவர்கள் என்னை எப்பொழுதும் கூப்பிடுவார்கள். சார் உங்களுடைய பணி எங்களுக்கு தேவைப்படுகிறது, வாருங்கள் என்று. தற்பொழுது என்னுடைய உடல் சூழ்நிலை காரணமாக நான் எங்கும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அவரிடம் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலை இன்று நான் எல்லோரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது. முன்னாள் தலைமை ஆசிரியர் கோவாசாமி சாரை அடிக்கடி நான் டவுனில் சந்திப்பேன். அவரும் பாலசார் 2 பேர்களை தான் நான் பார்ப்பேன். மற்ற யாரும் நான் பார்ப்பது கிடையாது.
எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாணவர்களுக்கும் நான் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. இங்கே அமைந்திருக்கும் ஆசிரியர்கள் தான் கடவுள் என்று காலங்கள் கடந்த பின்புதான் எங்களை கண்களால் காணக்கூடிய கடவுள் ஆசிரியர் மட்டும்தான். நீங்கள் கடவுளை கூட சின்ன சின்ன பிரிச்சலாம். கடவுளை இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் கூட பிரிக்கலாம். ஆனால் ஆசிரியர் யூனிவர்சல் வேர்ட். அவர் கடவுள் மட்டும்தான். நீங்கள் எந்த கடவுளையும் கண்ணில் காணவே முடியாது. அழியா செல்வ கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த நாட்டிலையும் கேட்டிங்கன்னா ஆசிரியர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்ம இந்த கல்வியாண்டில் அந்த முன்னாள் மாணவர்கள் சார்பாக சிறப்பிக்க பெரிய உறுதுணையாக இருந்தது இந்த விழாவில் நடத்த நாங்கள் விழா ஒருங்கிணைப்பது நாங்களாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் மேலே எது பண்ணாலும் சரி பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஓகே நீங்கள் பண்ணலாம், சரி பண்ணுங்க சொன்னீங்க பார்த்தீங்களா. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் முழு பொறுப்பு. இந்த நிகழ்ச்சி நடைபெற முழு காரணமாக எங்கள் கடவுளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான். உங்கள் அனைவருக்கும் எங்கள் முன்னாள் மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கொள்ள இந்த நிமிடத்தில் கடமைப்பட்டிருக்கோம். அதேபோல் அன்று கல்வி மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அன்றே காலகட்டத்தில் எங்களை டாக்டராக உருவாக்க வேண்டும் என்று ரொம்ப போராடிய பெருமைக்குரிய அம்மா பெருமாள் அம்மா அவர்களை சிறப்புரையாற்றும் அன்பர்கள் அழைக்கின்றோம். ஏன்னா நான் 96 இந்த பள்ளிக்கு வந்தேன். நான் வந்தபோது எனக்கு நேச்சர் மேடம் தான் ஹெச்எம்மாக இருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப புதுசு. இப்போ மேடம் தான் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷம் நான் அந்த ஊரில் தான் ஸ்டே பண்ணேன். ஸ்கூல்கிட்டயே வீடு எடுத்து தங்கியிருந்தேன். நானும் எங்கள் பொண்ணும். சாரு ஆர்மியில் இருந்தாங்க. அப்போ இந்த 5 வருஷம் நாங்கள் இருக்கும்போது மேடம் தான் எங்களை ரொம்ப அன்பாக அரவணைச்சி இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் எல்லாமே கற்றுக்கிட்டதும் மேடம் கிட்ட தான். அடுத்து தலைமை ஆசிரியர் கோபாலசாமி சார் வந்தாங்க. அவங்களுமே நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ இந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ண எனது அன்பான மாணவ செல்வங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு வயசு 60 ஆச்சே நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரியான ஃபீலிங்கில் நான் இருக்கேன். அதை உருவாக்கி கொடுத்த எனது அன்பான மாணவ செல்வங்களுக்கும் இந்த மாதிரியான தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் ஒன்றாக இணைய வைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்களெல்லாம் என்னால் நான் பார்க்க முடியாமல் தான் இருந்தேன். இங்கேருந்து போன பிறகு பார்க்க முடியலையேன்னு ஏக்கம் இருந்தது. அதையும் நிறைவேற்றி கொடுத்த அன்பான மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விழா நீங்கள் கேட்ட உடனே ஏற்பாடு பண்ணி இவ்வளோ அருமையாக ஏற்பாடு பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்த இப்பள்ளியின் இப்போதைய தலைமை ஆசிரியர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இங்கே வேலை பார்க்கும்போது இப்போ இருக்கிற என்னுடைய தங்கச்சி, அன்பான தங்கச்சி மகாலட்சுமி, நான் இருந்தபோது அவ்வளோ அன்பாக அக்கா மட்டும்தான் என்னை சொல்லுவாங்க. எதுவுமே டீச்சர்னு சொன்னதே கிடையாது. இப்போ வரைக்கும் அதே ரிலேஷன்ஷிப் நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த அளவு நாங்கள் வேலை பார்த்த காலம் 96 முதல் 2011 வரை. இந்த 15 ஆண்டுகள் எனது பொற்காலமாக என் வாழ்க்கையில் இருந்தது. இங்கேருந்து டிரான்ஸ்ஃபரில் போக எனக்கு இஷ்டமே கிடையாது. ஆனாலும் வீட்டுக்கிட்டக்க அப்கிரேட் ஆன ஒரு ஸ்கூல் வந்ததுனால இனிமேல் 2 பஸ் மாறி ஏறி நம்மளால் வர முடியாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கேருந்து நான் போனேன். மனசே இல்லாமல் தான் போனேன். அங்கே போயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணேன். உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அதுக்கப்புறமா கிடைக்கல. ஏன்னா இப்போ கணேசன் சொன்ன மாதிரி நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து படிக்க வச்சோம். அதை ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நடத்தி நாளைக்கே படிச்சுட்டு வரணும். சில கொஸ்டின் சொன்னால் உடனே படிச்சுட்டு வந்துடுவீங்க. எப்போ நான் என்ன கேட்டாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. இந்த அளவுக்கான ஒரு கோஆப்ரேஷன் நான் இன்னொரு ஸ்கூலில் பார்க்கல. ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் கொண்டு வந்தேன். எனக்கு பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் நான் இந்த வேலை பார்த்தேன். 2 times HM ப்ரமோஷன் வந்தது. நான் போகல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கணுங்கிற ஒரே மைண்ட் செட் தான் எனக்கு. கடைசி வரை 24ஆம் ஆண்டு வரை
நான் வந்து பிள்ளைங்களோடையே இருந்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இந்த மாதிரியான இந்த 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 நிமிடம் இவங்களையெல்லாம் பார்க்க வச்ச உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியலை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப நிறைவாக ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுது. ஒரு 2 வருஷம் வந்து அதாவது நான் வந்து பிள்ளைங்களோட இருந்ததுனால ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு ஹெல்த் வந்து ஒவ்வொன்றா வந்து கஷ்டப்பட ஆரோக்கியம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு லைஃப் ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கேன். அதுக்கு ஒரு கோச் எனக்கு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்குறத நான் இப்போ படிச்சுட்ருக்கிறேன்னு சொல்லலாம். உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக நான் படிச்சுட்ருக்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சது. நான் அதை வந்து பிடிச்சிக்கிட்டேன். எப்படின்னா ஒரு குடும்பத்தில் நான் உங்களுக்காகவும் நான் இப்போ சொல்கிறேன், சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கணுன்றதை இப்போ தான் நான் முழுமையாக கற்றுட்ருக்கேன் நான் நினைக்கிறேன். சண்டை போடாத யாருமே இருக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் நானுமே சாருமே சண்டை போட்டவங்க தான். அப்போ இந்த ஆண்டுகள் இந்த ஊரில் நான் வேலை பார்த்தது பொற்காலம். இந்த ஊரில் என்னுடன் பணியாற்றிய மூத்த ஆசிரியர் பெருமக்களுடைய ஒற்றுமை, அவங்களுடைய அன்பு, அவங்க என்னை பார்த்துக்கிட்டது, அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது, அதோட இந்த ஊர் சப்போர்ட், சாரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. திருப்பி நான் அங்கேருந்து போகும்போது கூட போக வேண்டாம்னு சொன்னவங்க தான், இங்கே இருங்கன்னு சொன்னவங்க தான். பட் எனக்கு பஸ் ஏறி வர முடியாது, ஹெல்த் இதாயிரும்ன்ற ஒரே காரணத்துக்காக அங்கே போனேன். அங்கே போய் 13 ஆண்டுகள் ரொம்ப சிரமப்பட்டு, பட் அலைச்சல் கிடையாது, பட் மனசளவில் ரொம்ப சிரமப்பட்டு அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு 18 பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் நடுவில் அவங்க எல்லாரையும் பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நான் வந்து அவங்களுக்கு ஏற்றபடி அந்த பிள்ளைங்க லைஃப் ஸ்டைல் நான் மாற்றி கொண்டு வந்து ரிட்டையர்ட் ஆகி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன். நான் இங்கே 15 ஆண்டுகள் இருக்கும்போது என்னுடைய காலத்தில் வந்து ஒரு 3 பேரை டாக்டர்ஸ் அனுப்பியிருக்கேன். 3 பேருமே வந்து நல்லா படித்து டாக்டர் ஆகியிருக்காங்க இந்த ஊரில். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்கூல் தான். டீச்சர்லாம் சொன்னாங்க, மேத்ஸ் டீச்சர் சொன்னாங்க, இந்த ஸ்கூல் வந்து அந்த அட்மாஸ்பியர் வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நான் புதுசாக தான் வந்தேன். இங்கே பார்க்க நாங்கள் எல்லாருமே கணேசன் சொன்ன மாதிரி போட்டி போட்டு தான் வேலை பார்த்தோம். போட்டு எல்லா பாடங்களையும் மார்க் கொண்டு வரணும்னு நினச்சோம். எனக்கு நிறைய கைட் பண்ணாங்க பாட்னி சார். நான் புதுசாக வந்திருந்தேன். அப்போ என்னுடைய சப்ஜெக்டோடு சேர்ந்து சார் சப்ஜெக்டும் இருக்கும், பாதி தான் இருக்கும், பயாலஜி பாட்னி பாதி சுவாலஜி பாதி இருக்கும். அப்போ சார் சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. சாருடைய இதை நான் ஏற்றுக்கிட்டு எல்லா ஆசிரியர் கொண்டாண்டு சார்லாம் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. ஃபிசிக்ஸ் சாரு அவங்கெல்லாம் மூத்த ஆசிரியர் பெருமக்கள். இவங்களுடைய கூடலாம் இருந்து வேலை பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அதோட இந்த ஸ்கூல் அவ்வளோதான். இந்த ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்கூல் எந்தையுமே நம்ம வந்து பார்க்கவே தமிழ்நாட்டிலேயே பார்க்க முடியாது நான் நினச்சிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற எல்லாரையும் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அதேபோல் இந்த கல்வியாண்டில் சிறப்பாக தலைமையேற்று 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் பெற்றுள்ள அனைவரையும் எங்கள் முன்னாள் மாணவ மாணவிகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளும். அவர்கள் குடும்ப சாரில் வந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்டிப்பாக வருங்காலங்களில் தாங்கள் குழந்தைகள் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் கலெக்டராகவும் ஐபிஎஸ்ஸாகவும் கண்டிப்பாக வருவார்கள். அதில் பேர் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை தொடர்ந்து என்னடா தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. நண்பன் ராஜேஷ் அவர்கள் மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார், என்ன என்று பார்ப்போம். உங்கள் முன்பு தோன்றி அது ஒரு லக்கி நம்பரை எடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இதை எனது நண்பரின் மகனான ஜெயபிரகாஷ் அவர்களின் மகன் சர்வேஸ் அவர்கள் தேர்வு செய்வார். நீங்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த டோக்கனை சரிபார்த்து கொள்ள மீண்டும் ஒரு முறை. கொஞ்சம் முன்னாடி சர்வீஸோட ரொம்ப சிறப்பு விஷயம், நம்ம ஜெயபிரகாஷ் முன்னாள் மாணவர் அவர்களின் பையன் கடந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஒரு மணி வரைக்கும் இருந்து பம்பரமாக இருக்கிற எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கறதுலேருந்து சுழண்டு அதாவது
ஜெயபிரகாஷ் அவங்க பையனும் நம்ம நந்தகோபால் அவங்க பையன் அபினேஷ் அவங்க வந்து 2 பேரும் ரொம்ப உறுதுணையாக தான் குழந்தைகள் போல் உண்மையிலே அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நம்ம பையனை இப்படி கூட வச்சிருப்போம் அந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. சர்வேஸ் அவர்களுக்கு எங்கள் முன்னாள் மாணவர் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றியாளர் யார் என்பதை அதேபோல் கடந்த 3 நாட்களாக நண்பர் நந்தகோபால் வெளியிலிருந்து வர முடியாட்டும் தன் தந்தைக்கு பதிலாக சிறப்பாக எங்கள் உடன் தோழனாக இருந்து சிறப்பாக பணியாற்றிய நந்தகோபால் அவர்கள் மகன் அபினவ் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அவங்க என்னமோ ரொம்ப நாள் நம்ம கூட வந்து 2 நாள் அவங்க கூட தான் நீண்ட நாள் கூட பழகின மாதிரி ஒரு நட்பு இருந்துச்சு. தம்பிக்கும் இந்த டயத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றியாளர் அவர்களை நண்பர் அறிவிப்பார். அடுத்த வெற்றியாளர் நம்பர் 65. எல்லாரும் இதைத்தான் சீக்கிரசின்னு சொல்கிறது. இந்த டோக்கன் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும். 65 வெற்றியாளர் மேலே வாங்க. 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற ஜீவா அவர்களின் தந்தை சிறப்பு அதிர்ஷ்டலையாக தேர்ந்தெடுக்கிறார். பலத்தை கை தட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு நம்ம முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசு வழங்குவார். உங்கள் முன் ஏதோ ஓரளவு இல்லாமல் ஒரு சில மாணவர்கள் கடுமையாக டோட்டலாக குறிப்பாக சொல்லணும்னா அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணன் வந்து ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ்லேயே போடுவார். அப்போ தான் நினச்சி இவன் மட்டும்தான் டீச்சர் சொன்னதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கான். 2 விஷயம் இருக்குது. உலகத்தில் வந்து வன்முறை வந்து எப்பயுமே தீர்வாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க இருக்கிற இடம் தெரியவே தெரியாது. ரொம்ப அமைதியாக ரொம்ப சாஃப்டாக கொயட்டாக இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா டீச்சர் ரொம்ப மிகைப்படுத்துகிறேன்னா இந்த 3 கிளாஸையும் கட்டி காக்கிற பெருமை இருக்கும். ஒரே டயத்தில் வந்து ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப் வச்சு ஒரே இடத்துல வந்து பாடம் நடத்துவாங்க. தமிழும் இவங்க இங்கிலீஷ்க்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அப்போது ஒரு 3 குரூப்பையும் சேர்ந்து அந்த ஒரு இருக்கிற பிரச்சனையை வந்து சுமுத்தாக அன்பால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கன்னா அது வந்து நமது உஷாரணி அம்மா அவர்கள்ட்ட வந்து ஆங்கில ஆசிரியர் அவங்கள தான் விடுகிறோம். உண்மையிலே அவங்க போகும்போது ரொம்ப டெடிக்கேட்டாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலே 3 வகுப்பு ஆசிரியர் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் மாணவர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். நன்றி அம்மா, உங்கள் சிறப்புரையாற்றுங்கள். அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். ஹாப்பி டே ஆல் ஆஃப் யூ. யாரும் எதிர்பாராத வகையில் மிக அருமையான ஒரு கிராண்டான இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எங்களை அதில் கலந்து கொள்ள வைத்த 2000-2001 கல்வி ஆண்டு மேல்நிலை மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கணேசன் ஐயனார் 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி 25 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறது அப்படிங்கிறது லேசான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த மாணவர்கள் அவங்களுடைய வேலைகளுக்கு இடையே அதை வந்து ரொம்ப சிறப்பாக செய்திருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. பள்ளி மாணவர்களாக இருக்கும்போது, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எவ்வளவு மரியாதையும் பணிவும் அன்பும் இருந்ததோ அதே மரியாதை பண்பு அன்போடு வீட்டுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இன்வைட் பண்ணாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நிச்சயமாக நடந்திருக்காது. மேலும் வந்து அரசு பள்ளி மாணவர்களை பற்றி சொல்லப்போனால், நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இதில் ஒர்க் பண்ண அனுபவத்தில் வச்சு பார்க்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தனி திறமை உண்டு. அரசு பள்ளி
அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தனியான திறமை இருக்கும், ஒரு நல்ல செயல்திறன் இருக்கும், அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சொன்னோன்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட சொன்னால் கூட டக்குன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவான். இதுக்கு என்ன பண்ணலன்னு தெரியலடா அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. நான் மார்க்கு, எக்ஸாமினேஷன், டெஸ்ட்டு அதை பற்றி நான் பேசலை. த சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ், ஒரு செயல்திறன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருந்ததை பார்த்துருக்குறேன். 3 ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ண அனுபவத்திலேருந்து அதை நான் உங்களுக்கு வந்து பார்த்துருக்குறேன். இந்த ஸ்கூலில் நான் உள்ளே வரும்போது, இந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்போது எப்போவும் ஒரு எண்ணம் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு திங்கிங் இருக்கும். அதாவது நமக்கு கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த பிள்ளைகளை வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்க, நம்மளை நம்பி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். அதை நான் சொல்கிறதில்ல, ஆனால் இருக்கும். ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு, யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தாச்சுன்னா இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகன் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டில் என்ன சொல்லுவோமோ அதையே தான் இவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற இருக்கும். இந்த கேம்பஸை விட்டு எப்போ அவங்க வெளியில் போய் யூனிஃபார்மை மாற்றுறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள். இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்ததுனாலேயோ என்னவோ நிறைய சிஎல்ஏ எடுக்கிறது இல்லை. சிஎல்லாம் அப்படியே இருக்கும், மெடிக்கல் லீவு எடுத்ததே இல்லை. அந்த சிஎல்லை வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த இயர், அகாடமிக் இயர், அந்த இயர் எண்டில் வந்து எடுக்கிறது உண்டு. அந்த மாதிரி இந்த பள்ளியில் வந்து ஒரு டியூட்டி கான்ஷியஸாக ரொம்ப விரும்பி செஞ்சோம். அரசு பள்ளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போது நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து சின்ன ஏஜ் தான், உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள பற்றியும் நம்ம பேசணும். பொதுவாக பெற்றோர்கள் அப்படின்னா பிள்ளைகள் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. தட் இஸ் கரெக்ட். மார்க் ஸ்பீக்ஸ், மார்க் தான் பேசும். நிறைய படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், ஆனால் மார்க்கே தான் முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. தெர் ஆர் மெனி செலிப்ரிட்டிஸ் இன் த வேர்ல்டு. அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தனித்திறமைகள் இருக்கும், இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதற்கும் நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். வேர்ல்டில் வந்து சரியாக படிக்காமல் அவங்களுடைய தனித்திறமையில், இண்டிவிஜுவல் டேலண்ட்டில் வரக்கூடிய நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. வாழ்க்கையில் ரொம்ப உயரத்துக்கு வந்தவங்கள்லாம் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து படிக்கணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு குறிக்க அந்த இன்னேட், தட் இஸ் காட் ஹஸ் கிரியேட்டட் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு வித் சம் ஆர் அதர் டேலண்ட். யூ ஹாவ் டு பிரிங் அவுட் தட் இன்னேட் பொட்டன்ஷியாலிட்டி அண்ட் கிவ் தம் சான்ஸ் டு இம்ப்ரூவ் தட். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உயரத்தில் வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். அதை நீங்கள் எப்போவும் மனசில் வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த நம்ம நிறைய இருக்காங்க, உங்களுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய தெரியும். இப்போ நம்ம கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டோன்னா, ஹரியானாவில் ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு கேர்ள், சந்தோஷ் யாதவ் அவள் பேர், 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே அங்கே படிக்க முடியாது. பட் தட் கேர்ள் வென்ட் டு டெல்லி, ஷீ கம்ப்ளீட் ஹர் டிகிரி கோர்ஸ் அண்ட் என்ரோல்ட் ஹர் நேம் இன் த நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டனரிங். அவளுக்கு வந்து மவுண்டனரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதில் என்ரோல் பண்ணி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஹிமாலயாவில் ஏறி எவரெஸ்ட்டுக்கு 2 தடவை போயிருக்காங்க. த ஒன்லி விமன் இன் த வேர்ல்டு ஹூ ஸ்கேல்டு மவுண்ட் எவரெஸ்ட் ட்வைஸ் வாஸ் சந்தோஷ் யாதவ். அது மட்டும் இல்லை, ஷீ கலெக்டட் கார்பேஜஸ். கீழே எவரெஸ்ட்லேருந்து இறங்கி வரும்போது நிறைய அங்கே இருக்கிற குப்பைகள், பிளாஸ்டிக்கு, டின்னு, பேப்பர், இதெல்லாம் 500 kgs கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பெஸ்டோட் அப்பான் ஹர் த டாப் மோஸ்ட் ஆனர் பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. அவள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு அவள் வந்து டிகிரி மட்டும் பிடிச்சிருந்தா அந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து கிடச்சிருக்காது. அந்த மாதிரி தனித்திறமைகள் வந்து எவ்ரி சைல்டு ஹேஸ் அ இண்டிவிஜுவல் டேலண்ட். அதை நீங்கள் கொண்டு வரணும். இப்போது ஆப்ரஹாம் லிங்கன், மைக்கேல் ஜாக்சன் அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? தேர் இண்டிவிஜுவல் டேலண்ட் ஒன்லி. நீங்கள் நிறைய சொல்லலாம், சிங்கிங், டான்ஸிங், மியூசிக், எதுக்கு அது. அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் ஆர் மெனி திங்ஸ் அண்ட் யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அவர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சரியாக பண்ணலை, காலேஜ் பக்கமே அவர் போகலை. பட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவர் வகுத்த வியூகம், அவர் கொடுத்த ஸ்பீச் தான் பிரிட்டனை வந்து பகைவர்கள்கிட்டேருந்து காப்பாற்றினதே. ஆப்ரஹாம் லிங்கன், த 16th பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா,
அவருக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் பேசிக் எஜுகேஷனே இல்லை. ஹீ டிட் செல்ஃப் ஸ்டடி. ஹீ பிகேம் அ லாயர் அண்ட் பிகேம் ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடெண்ட் ஆஃப் வேர்ல்டு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதோட உங்களுக்கும் சக்ஸஸ் வேணும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸாக வரணும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு. சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நீங்கள் 11th கிளாஸில் படிச்சிருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் படிச்சிருக்கீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாஸ் அ ஜெர்மன் சயின்டிஸ்ட் அண்ட் நோபல் ப்ரைஸ் வின்னர். ஃபிசிக்ஸில் அவருக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அவரை வந்து எல்லா கண்ட்ரீஸில் இருந்தும் கூப்பிட்டு லெக்சர் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ ஹி வாஸ் டாக்கிங் வித் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஹி வாஸ் கிவிங் லெக்சர்ஸ் அண்ட் ஆல். அப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, அண்ட் யூ ஹவ் கிவன் மெனி தியரிஸ், நீங்கள் நிறைய தியரிஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, ஃபிசிக்ஸில் நிறைய தியரிஸ் கொடுத்துருக்கீங்க, ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஃபார்முலா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் யூ ஹவ் கிவன் லாட் ஆஃப் ஃபார்முலாஸ், கேன் யூ கிவ் அஸ் ஒன் ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் இன் லைஃப் அப்படின்னு கேட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அதுக்கு அவர் தயங்கவே இல்லை. இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்கலை, ஆனால் தயங்கலை. வித்தவுட் ஹெசிடேஷன் ஹி டோல்ட், வை நாட், ஐ கேன் கிவ் யூ ஒன் ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் இன் லைஃப், தட் இஸ் A is equal to X plus Y plus Z அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டார். ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து புரியலை. அது என்ன சார் A is equal to X plus Y plus Z அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, A stands for success. If A is success, it comes out of the combination of X, Y, Z அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ X அப்படிங்கிறது கடின உழைப்பு, X stands for hard work, Y stands for play, Z stands for keeping silence. ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு, ப்ளே அப்படின்னு சொன்னால் விளையாட்டுன்னு எடுத்துக்கலாம் அல்லது ஹாபின்னு எடுத்துக்கலாம். இன்வால்விங் யுவர் செல்ஃப் இன் சம் ஆக்டிவிட்டி விச் யூ லைக் வெரி மச். ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? அதனால் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், மென்டல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு ஹாபி. அதை நீங்கள் பண்ணுங்கள். மற்ற நேரம் சைலண்ட்டாக இருங்க, வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை சொன்னது வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு அறிவியல் மேதை. அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஷல் வி ஃபாலோ தட்? சே எஸ் ரைட், வி ஷுட் ஃபாலோ தட். அப்புறம் இன்னொரு, அதாவது இன் கன்க்ளூஷன் ஐ வுட் லைக் டு சே ஏ ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய கதை மாதிரி இருக்கலாம். ஆனால் அதில் வந்து ஒரு யூனிவர்சல் மாரல் இருக்குது, தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த பீப்புள் இன் த வேர்ல்டு. அதை வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். அதை வந்து ஐ வுட் லைக் டு சே தட். அப்போ தெர் வாஸ் அன் ஓல்டு மேன் கால்டு அபு பென் ஆடம், lived in a town in Italy. He was a cobbler. Cobbler means shoemaker. He made shoes and he used best quality leather for making his shoes. So all the people around the town wanted to buy shoes from him because they were very strong and long lasting. So he did that, and he was a poor man only. He gave the shoes for reasonable amount. Not only that, by nature Abu Ben was a kind hearted man. He had helping tendency and he helped all the people around. So the people were also very, very kind towards him. They loved him, they were affectionate towards him. And Abu Ben Adam, every day he had the habit of reading Bible, both in the morning and in the evening. He prayed to God and he did an honest and peaceful life. One day when Abu Ben was sleeping in his room, he had a dream. The room was dark. Only one corner was bright. There was a bright light in one corner. An angel was standing there and she was writing something in the notebook. Abu Ben Adam asked, we cannot say that it is a dream. It is neither a dream nor wakefulness. He was in a such condition. And he asked that angel, who are you? The conversation goes like this. I shall tell you the conversation in direct speech itself. The conversation goes like this. Who are you? Asks Abu Ben. I am an angel. What are you writing? I am writing the name of the people who love God. I am writing the name of the people who love God. கடவுளை நேசிப்பவர்களுடைய பெயர்களை இந்த பட்டியலில் எழுதுகிறேன். On hearing this, Abu Ben became very happy because he loved God. He did everything God liked
and he prayed to God. So he wanted to know whether his name was in the list. He wanted to know whether Abuben's name was in the list. So he asked the angel, "Is my name in the list?" The angel replied, "No, your name is not in the list. Your name is not in the list of people who loved God." கடவுளை நேசிப்பவர்களுடைய பட்டியலில் உன் பெயர் இல்லை. On hearing this, Abuben was very much disappointed. He was very sad, unhappy. The next day he could neither sleep nor work. He was very sad. Second day also he went to sleep as usual. And as usual, the same angel appeared next day night also. And he asked, "What are you writing today?" "Today I am writing the name of the people whom God loves." இன்று என்ன எழுதுகிறாய்? இன்று நான் கடவுளால் நேசிக்கப்படுபவர்களுடைய பெயர்களை நான் எழுதுகிறேன். And hearing this, Abuben kept quiet because his name was not in the first list. And how could he get his name in the second list? So he kept quiet. But the angel herself replied, "Abuben, your name is first in the list. Your name is first in the list of people whom God loves." கடவுளால் நேசிக்கப்படுபவர்களுடைய பட்டியலில் உன் பெயரே முதலிடத்தில் இருக்கிறது, was the reply of the angel. And you can imagine Abuben's joy knew no bound. He was very happy. அதுபோல் நாம் கடவுளை நேசிக்கிறது, பூஜை செய்கிறது பெருசில்லை. கடவுள் நம்மை நேசிக்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் உலகத்தில் எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். Since you are young, you are parents, I would like to say this also, and you will instill this advice to your children also, right? So to conclude, I would like to conclude because it's getting late. இந்த நம்முடைய பள்ளி மாணவர்களாகிய இந்த பிள்ளைகளும் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் அனைத்து நலன்களையும் பெற்று செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுளோடு மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு சகல சௌபாகியத்தோடு நீடூழி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். I cherish your memories always. I cherish your memories. And I thank the headmaster, teachers, students and everybody for giving me this chance to express my views. Thank you all. Thank you for giving me this grand chance. Thank you very much. தேங்க்யூ டீச்சர். அடுத்தபடியாக காரணமாக இருந்த இந்த கல்வி நிறுவனர் ரா கிருஷ்ணசாமி அவர்களின் நிறுவனர் அவர்களின் பேரன் இங்கே வருகை வந்துள்ளார். இந்த கல்விக்கூடத்தில் இவ்வளோ தூரம் இங்கே கல்வி நாம் அனைவரும் பெரும் காரணமாக இருந்த நிறுவனர் பார்த்திங்கன்னா ரா கிருஷ்ணசாமி. அதனால் இந்த ஸ்கூலை ராக்கி அரசு மேல்நிலைப் பள்ளி சொல்லுவோம். அதனால தான் ரா கிருஷ்ணசாமி அவங்க பேரை வந்திருக்காங்க. அவங்க நமது பள்ளியின் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்திருக்கிறாரு திரு பார்த்தசாரதி அவர்களை ஓரிரு வரிகள் பேசுமாறு நமது முன்னாள் மாணவர் சார்பாக பலத்த கரகோஷங்களிடையே அன்புடன் அழைக்கிறோம். பொறுப்புகளை தான் தலையில் ஏற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாக தற்போது இந்த பள்ளியை கட்டி காப்பாற்றி தற்போது இந்த கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வில் 100% மதிப்பெண்களை பெற வைத்த எங்கள் பாசமிகு இந்நாள் தலைமை ஆசிரியர் ஐயா வெங்கடேஸ்வரன் அவர்களை உங்கள் மத்தியில் எல்லாம் எழுந்து நின்று இந்த விழா என்று நடைபெறுகிறது என்றால் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை கம்பீரமாக எங்கள் முன்னாள் மாணவிகள் சார்பாக நடைபெற ஒரு மாணவ செல்வலக முன்னாள் மாணவர் அவர் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதில் நாங்கள் அனைவரும் மார்தட்டி பெருமை வெல்கிறோம். அவர்களுக்கு எங்கள் பலத்த கரகோஷங்கள். வரும் கல்வியாண்டில் பெரும் இந்த கல்வியில் மருத்துவராகவும் கலெக்டராகவும் உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஐயா அவர்களுக்கு உண்டு. இந்த கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வில் 100 மதிப்பெண்கள் மேலும் 10ஆம் வகுப்பில் 95% மேலும் வாங்கி கொடுக்க பெருமை இங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்களை அவ்வளோ தூரம் வேலை வாங்கி அந்த பணியை சிறப்பாக செஞ்சுருக்காரு.
ஐயா அவர்களுக்கு மறுபடியும் பலத்த கைதட்டலுடன் எங்கள் முன்னாள் சிறப்புரை ஆற்றும்படி தற்போதைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா வெங்கடேசன் அவர்களை எங்கள் முன்னாள் மாணவர் சார்பாக சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ஐயா ஆர் கிருஷ்ணசாமி நாயுடு அவர்களை வணங்கி இம்மேடையில் அமர்ந்திருக்கிற முன்னாள் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரிய கழக தலைவர் பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கும் மற்ற ஊர் பொதுமக்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியில் கிட்டத்தட்ட நாச்சியார் அம்மா அடுத்து கோபாலசாமி ஐயாவுக்கு பிறகு ஒரு சிறிது தொய்வு ஏற்பட்டது இந்த பள்ளியின் பெருமையில். நான் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பணியாற்ற இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்பொழுது அந்த பள்ளி அவ்வளவு சிறப்பாக இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணி போங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பள்ளியின் பேர் இருந்தது. அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு தான் தெரிந்தது அதில் இருக்கிற சில குறைபாடுகள். இந்த குறைபாடுகள்லாம் நீக்கினால் இந்த பள்ளி நம்ம படித்த பள்ளி, இந்த பள்ளியை எப்படியாவது சரி பண்ண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நாச்சியார் அம்மா இவங்கெல்லாம் எப்படி முந்தி அவங்கெல்லாம் வேலை பார்த்தாங்கங்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய முன்னுதாரணம். அவங்கள எங்கே பார்த்தாலுமே சொல்லுவாங்க, அம்மா கிட்ட வேலை பார்த்தவங்க இப்போ இருக்கிற தலைமை ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாச்சியார் அம்மா மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்க, எப்படியெல்லாம் அவங்க செயல்பட்டாங்கங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம். உண்மையிலேயும் அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க செய்த செயல்பாடுகள் இன்றும் நான் தலைமை ஆசிரியர் இருக்கிறேன். இன்னும் அந்த ஊர் பொதுமக்கள் பக்கத்தில் கிராம மக்கள் எல்லாம் இன்றும் சொல்லுகிற அளவுக்கு அவங்க சிறந்த இந்த பள்ளியின் பெருமையை அவங்க சிறப்பாக செயல்பட்டு பள்ளியை பெருமையை பறைசாற்றிருக்கிறார்கள். இங்கே பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொதுவேற்ற பொழுது உங்களுக்கு முந்திய செட்டில் படித்தாங்க ராஜேஷ், செல்வராஜ், இந்த அனந்தல்பட்டியிலேருந்து குமார், இவங்கெல்லாம் இந்த பள்ளிக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், நாங்கள் படித்து 25 ஆண்டுகள் ஆகிறது, ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னை அணுகினார்கள். காலையில் பாத்ரூம் போனாங்கன்னா திரும்பி சாயந்தரம் வீட்டுக்கு போகிற அளவுக்கு அந்த குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஐயா ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லும்போது சிவகாசி ரோட்டரி கிளப், இந்த ரோட்டரி கிளப்பு மற்ற ஒவ்வொரு நிறுவனங்களையும் அழியும்போது ஸ்டாண்டர்ட் ஃபயர்வொர்க்ஸ்லேருந்து நமக்கு ஒரு அருமையான டாய்லெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சிறப்பாக இந்த ஒரு இது அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய எஸ்எம்சி கமிட்டி, பிடிஏ தலைவர் மற்றும் அத்தனை பொதுமக்கள் அனைவருமே நம்ம என்ன சொன்னாலும் நான் கேட்ட உடனே செஞ்சு கொடுத்தாங்க. இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்னால் செயல்பட முடியாது. முன்னாள் மாணவர்கள் நம்ம என்ன கேட்டாலும் இந்த இது கலையரங்கம் பாதையில் நிற்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்போ நம்ம ராஜானாச்சி, நவநீதன், நம்ம பார்த்தசாரனாச்சி இவங்கெல்லாம் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம நல்லா செஞ்சு முடிச்சிருவோன்னு ஒவ்வொரு முன்னாள் மாணவர்களை அணுகும்போது அவங்களும் மலைக்காமல் எவ்வளோ நன்கொடை கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க, இந்த பள்ளிக்காக செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 17 வருஷம் 18 வருஷம் ஆச்சு பெயிண்ட் அடித்து, பார்த்தாலே ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அப்போ அவர் டாக்டர் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவரும் மருத்துவத்தில் மிக சிறந்த மருத்துவரான ராஜபாளையத்தில் இருக்கிற கணேசன் ஐயா அவர்களே நாங்கள் எங்கள் பிடிஏ தலைவர் நாங்கள்லாம் ஒரு 4-5 பேர் போகும்போது இந்த கண்டிப்பாக இதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணணும் போது ஜெயவிலாஸ் நிறுவனத்தை அணுகி அவங்க சிஎஸ்ஆர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. ஆனால் அது காணலை. அதே மாதிரி இந்த நம்ம ஆஃபீஸ் ரூம் ரொம்ப மோசமாக இருந்தது. நான் படிக்கிற காலத்துலேருந்து ஒரே கலர் தான் பெயிண்ட்டு, 84லேருந்து நான் பார்க்குற அதே கலரில் தான் இருந்தது. திருப்பி சுண்ணாம்புலேயே அடித்து அது பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருந்தது. அது ஆர்கே ட்ரஸ்ட்லேருந்து அவங்க அவர் ஸ்ரீதர் சார் இவங்கெல்லாம் அதுக்கு பணம் கொடுத்தாங்க. அதுக்கு போக எக்ஸ்ட்ரா முன்னாள் மாணவர்கள் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகி இன்றைக்கு ஒரு பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக, ஒழுக்கமான மாணவர்கள் இருக்கிற பள்ளியாக, மாணவர்கள் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த வட்டம் +2க்கு சீஃபாக வந்தவர் மங்காவூர் ஹெட்மாஸ்டர் புதிய விநாயகம் சொல்லி ஒரு தலைமை ஆசிரியர் இங்கே நமக்கு சீஃபாக வந்தாங்க. அவங்க பேசிக்கும்போது சொன்னாங்க,
சார் சென்னாக்குளத்தில் போய் நான் சீஃப் அங்கே வந்திருக்கேன் சார். இந்த மாதிரி ஒரு பள்ளியை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது சார். இவ்வளோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அது. ஆனால் நான் போன பள்ளியில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த எக்ஸாம் நடத்தினேங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளோ அந்த பள்ளி பேர் சொல்ல வேண்டாம். அவ்வளோ தூரம் மாணவர்கள் இருந்தாங்க. ஆனால் நம்ம மாணவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்த மாணவர்களாக போன வருஷம் 10th சேர்ந்தோம். +2 கொஞ்சம் 2 பேர் தொய்வாகி போச்சு. இந்த வருஷம் 2மே பார்த்தீங்கன்னா ஸ்கிரைபை வச்சு எழுத வேண்டிய குழந்தைகள், கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருந்தாங்க. அதனால் நமக்கு போயிடுச்சு. இல்லைன்னா இதுலேயும் சென்டம் வந்திருக்கும். ஆசிரியர்கள் கடுமையாக உழைக்கிறாங்க. ஊர் பொதுமக்கள் எது கேட்டாலும் நமக்கு செய்கிற அளவுக்கு ஊர் பொதுமக்கள் நல்ல மனநிலையோட நல்ல நம்ம பள்ளிக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. முன்னாள் மாணவர்களும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பள்ளிக்கு உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ பள்ளிக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக செஞ்சு இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு இந்த மாவட்டத்தில் ஒரு முன்மாதிரியாக பள்ளியாக நான் செயல்படுத்துவேன் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம். அதிர்ஷ்டமே காத்து கொண்டிருக்கிறது. தம்பி வாங்க, உங்க பேருப்பா? மிதுன். வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி மிதுன் அவர்களுக்கு எங்கள் முன்னாள் மாணவர் பொன்ராஜ் அவர்கள் பரிசினை வழங்குவார். வாழ்த்துக்கள். நந்தகோபால் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்களின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் பாசமிகு தோழர் தோழிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் படிக்கும்போது மார்க்குன்னு இப்போல்லாம் பசங்கள்லாம் படிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒழுக்கத்தை, மரியாதையை, பெரியவங்கிட்ட எப்படி மரியாதையாக இருக்கணும், அந்த ஒரு பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தது எங்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதுக்காக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நன்றி உணர்வு. அவங்ககிட்ட நாங்கள் ஒன்று கற்றுக்கிட்டது ஒன்றுனா நன்றி உணர்வு. அதுதான் இவ்வளோ தூரம் எங்களெல்லாம் கொண்டு வந்திருக்குதுன்னு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டீச்சர்ஸ்கிட்ட மட்டும் ஒரு நன்றி உணர்வு கிடையாது. இப்போது லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே நம்ம நன்றி உணர்வாக இருக்கிறோம். அது அவங்ககிட்ட கற்றுக்கிட்டதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோன்றதை நான் நினைக்கிறேன். அப்புறம் எவ்வளவு நம்ம மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு 12thலாம் படிச்சுட்ருப்போம். அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் அதுவும் ஃபஸ்ட் குரூப்பு சொல்லவே வேண்டாம். அப்போ எங்கள் ஏபிஎல் சார் ராஜாராம் சார் கிளாஸ் எடுக்கிறது ஒரு கிளாஸோட ஒரு நகைச்சுவையாகவும் பேசுவார். அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அப்படியே ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். ஸோ அவர் கிளாஸ் எடுத்து முடிச்சோன்னா அந்த இது நார்மலாக ஆகிடும். மைண்டு ஃப்ரீ ஆகிடும். எங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை ராஜாராம் ஆசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போவும் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் ஏதோ ஒரு காமெடி சீன் பார்க்குறது அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா சரி அப்புறம் நார்மல் ஆகிடுவோம். ஓகே, அதுக்கடுத்தான வேலைகளை நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த வேலைகளை செய்கிறதுக்கு அவர் அந்த 12th பீரியடில் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது தான் லைஃப்பில் மட்டும் உள்ள ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், லைஃப்லையும் வரும். ஆனால் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு ஜாலியாக போகிறது, அடுத்தான வேலைகளை பார்க்குறது, அதுக்கிட்ட தான் ஏபிஎஸ் சார் ராஜாராம் சார் கற்றுக்கிட்டோம். அப்புறம் இவ்வளோ தோழர்களும் தோழிகளும் இவ்வளோ நம்மெல்லாம் சேர்ந்துருக்குறோம். அதுக்கு அப்படின்னா நம்ம தோழர்கள் ரொம்ப நம்மளை கூப்பிட்டு எல்லா விஷயத்துலேயும் சரி நீங்கள்லாம் கலந்துக்கணும். அப்புறம் தோழர்கள் நம்ம தோழிகளை எவ்வளோ பெண்களை எவ்வளோ மரியாதையாக நடத்துகிறாங்க. அவங்களை இவ்வளோ தூரம் நடத்தி நம்மளை கொண்டு வரதுக்கு காரணம் பாலு சார், தாவரியல் சார், அவர் அந்த பசங்களாம் கற்றுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நாம் எல்லாரும் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே இவ்வளோ தூரம் இப்படி எல்லா ஆண்களும் பெண்களும் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு எந்த இதுலேயும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆளுமையை நாமெல்லாம் கோதநாச்சியார் தலைமை ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டோம். தலைமை ஆசிரியர்
இப்போவும் நம்ம ஒரு வேலை ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறதுலையும் சரி, ஒரு ஆளுமையோடு நம்ம செய்கிறோன்னா அதுக்கு வந்து அவங்க தலைமை ஆசிரியர் கோதனாச்சியர் அவங்ககிட்ட இருந்து எப்படி வந்து எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஒரு ஆள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். ஒருத்தங்க ஃபேமிலியை மட்டும் பார்த்துட்டு வீட்டை விட்டுருவாங்க, வீட்டை பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு வேலையை விட்டுருவாங்க, வேலையை விட்டு ஃபேமிலியை விட்டுருவாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸாக லைஃப்பில் கொண்டு போகிறது எப்படின்றது வந்து நம்ம தலைமை ஆசிரியர் கோதனாச்சியார் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து இப்போவும் நம்ம பிள்ளைங்களை கண்டிப்பாக எப்படி பிள்ளைங்களை வந்து நல்லா பெரிய ஆளாக வர்றதுக்கு எவ்வளோ கண்டிஷனாக நடந்துக்கிட்டோன்றது வந்து நாங்கள்லாம் வந்து கணித ஆசிரியர் அனந்தம்மா அவங்ககிட்ட இருந்து எப்படி படிக்கிறது உட்காரு ஒரு குச்சி எடுத்து இப்படி படி அப்படி படின்றது வந்து அவங்ககிட்ட இருந்து நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் என்ன நடந்தாலும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறத வந்து ஆங்கில ஆசிரியர் உஷா மேம்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து வேலையிலையும் சரி லைஃப்லேயும் சரி சின்சியாரிட்டின்றதை வந்து நாங்கள் வந்து இது விலங்கியல் ஆசிரியர் பெருமாள் மேம்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்த இப்போதைய தமிழேமி ஆசிரியர் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு இதோட என்னை உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரமேஷ் வாங்க, முன்னாள் மாணவர் ரமேஷ் பரிசு வழங்க. அடுத்த வெற்றியாளர் தீர்மானிக்கும் நம்பர் 94 94 அதிர்ஷ்டசாலி அவர்களுக்கு எங்கள் முன்னாள் மாணவர் ரமேஷ் அவர்கள் பரிசினை வழங்குவார். சிறப்பாக நடைபெற பெரும் உறுதுணையாக இருந்து கொண்டு எங்கள் வணிகவியல் பிரிவை ஆக்டிவேட் செய்து கொண்டு சிறப்பாக ஆர்கனைஸ் செய்த சரவணன் மற்றும் முத்துசாமி அந்த பெருமையை சார் ஒரு ரமணி அந்த 3 பேர் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பை வந்து சிறப்பாக ஆர்கனைஸாங்க. அந்த வகையில் நமது முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பாளர் வணிகவியல் பிரிவு சகோதரர் முத்துசாமி அவர்களை சிறப்பு ஆட்ட அன்புடன் அழைக்கின்றோம். முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த வெள்ளி விழாவை நாம் கொண்டாடுகின்றிருக்கிறோம். நமது அரசு ராக்கி கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் 2000-2001ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் இன்று நாம் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த இந்த கூட்டத்தினை கூட்டி சிறப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை பண்பு கொண்ட பெரியோர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக அமைந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஊர் பெரியோர்களுக்கும் மேலும் நட்சத்திரங்களாக அமைந்திருக்கும் எங்களது 2000-2001 மாணவியர்களுக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். 2000-2001ஆம் ஆண்டு நாம் படிக்கும் காலத்தில் நாம் எல்லோரும் சிறு பிள்ளைகளாகத்தான் இருந்தோம். இந்த மேல்நிலைப் பள்ளியில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்து சிறப்புரையாற்றி அமைந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தினர்களுக்கும் என் நெஞ்சார பழகிய 2000-2001ஆம் ஆண்டு பள்ளி தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கும் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2000-2001 காலகட்டத்தில் இதே வளாகத்தில் சிறு பிள்ளைகளாக எதிர்கால கனவுகளோடு கால் பதித்தோம். இன்று நாம் சமுதாயத்தில் பல துறைகளில் ஒரு நல்ல நிலையில் மரியாதைக்குரிய இடத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு அடித்தளமிட்டு எங்களை செதுக்கியது நமது அரசு கிருஷ்ணசாமி அரசு மேல்நிலைப் பள்ளிதான். எங்களுக்கு பாட புத்தகத்தை அறிவை மட்டும் தாராமல் வாழ்க்கையில் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் எதிர்கொள்ளும் நெறியை கற்றுக் கொடுத்து நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த தருணத்தில் என் மனமார்ந்த நன்றியை பாதை காணிக்கையாக்கிறேன். மற்றும்
25 ஆண்டுகள் ஓடி மறைந்தாலும் நம்ம எல்லாம் மீண்டும் ஒற்றை புள்ளியில் இணைத்து இந்த வெள்ளி விழாவை ஒரு மாபெர குடும்ப திருவிழாவாக மாற்றி அமைக்க ஒரு இரவு பகலாக உழைத்த விழா குழுவினருக்கும் எங்கள் குடும்பம் மற்றும் பணிச்சுமைகளுக்கு இடையிலும் தூரங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த தருணத்தை பகிர்ந்து கொள்ள ஓடோடி வந்திருக்கும் என் அருமை 2001 பேட்ச் மாணவ மாணவிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பழைய பள்ளி பருவ நினைவுகளையும் குறும்புகளையும் மீண்டும் ஒரு முறை அசை போட வைத்த உங்கள் அன்பு விலை மதிப்பற்றது. இந்த வெள்ளி விழா கொண்டாட்டம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, நமது நட்பின் ஆழத்தையும் நாம் படித்து வளர்ந்த இந்த பள்ளியின் பெருமையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு புதிய தொடக்கம். இந்த அழகான மேடையில் நின்று என் பள்ளி தோழர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் என்னை சிறப்புரை ஆற்ற அழைத்த எனது விழா கமிட்டியர் சார்பாக என்னை அழைத்த மாணவ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்த பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் மனமார்ந்த மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 30 வெற்றியாளர் திரு ரமேஷ் அவர்கள் சிறிய பெருமக்களே மற்றும் என் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த மீள் நினைவு குழு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தான் நான் இணைந்தேன். கடந்த 2 வருடங்களாக என் நண்பர்கள் தெளிவான திட்டமிட்டு நமது ஆசிரியர்களையும் கடந்த 6 மாதங்களுக்காக ஒவ்வொரு ஆசிரியரையும் சந்தித்து இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார்கள். தற்போது நான் இணைந்த பிறகு என்னுடைய பள்ளி எனக்கு கொடுத்த வாழ்க்கை பாடத்தை மீண்டும் நினைவில் வைத்து மிக அழகாக இந்நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நான் இந்த குழுவில் இணைந்தவுடன் மார்ச் 31 அன்றிலிருந்து இன்று வரை மிகவும் ஆர்வமுடன் இந்த குழுவை அமைத்து வருகிறேன். என் ஆசிரியர்கள், என் நினைவுகள் பற்றி எங்களுடைய அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட கல்வி, ஒழுக்கம், அனுபவம் இதை ஒரு தொகுப்பாக எழுதி எங்களுக்கு மீளிணைவு குழுவில் பகிர்ந்து வந்தேன். அதை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் அனுப்பியுள்ளேன். இந்நிகழ்வில் கடைசியாக அது உங்களுக்கு ஏவியாக தொகுத்து வழங்கப்பட உள்ளது. நான் இப்பள்ளியில் 2001ஆம் ஆண்டு வெளியே சென்ற பிறகு வேறு எந்த கல்வி நிறுவனத்திலும் நான் கல்வி பயிலவில்லை. அந்த வாய்ப்பு, ஒரு சில வாய்ப்பு நான் தவறிவிட்டேன். மீண்டும் இப்பொழுதுதான் இந்த பள்ளிக்கு வருகிறேன். இன்று திருப்பூரில் மிகப்பெரிய வருடத்தில் 1000 கோடி டேர்ன்ஓவர் செய்யும் ஒரு நிறுவனத்தில் ஒரு ஏஜிஎம்மாக நான் பணியாற்றி வருகிறேன். அதற்கு முதற் காரணம் என் ஆசிரியர் பெருமக்கள். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக உலகத் தமிழர் முருகன் மாநாடு நடந்தது. அந்நிகழ்வில் ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகள் பாராட்டு பெற்றேன். அப்பொழுது அனைவரும் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் எந்த கேம்பஸ், எந்த பேட்ச் என்று. நான் பெருமையுடன் சொன்னேன், நான் ஆர்கே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2001 பேட்ச் என்று. இதை பற்றி நமது என்எஸ்எஸ் ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தேன். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பள்ளி நாட்களில் அனுபவம் அதுதான் இப்பொழுது வரை வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அதுபோல் என்னாசிரியர் நினைவில் அந்த தொகுப்பில் நமது பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் பற்றி கூறியிருந்தேன். ஒவ்வொரு ஆசிரியரிடத்திலிருந்தும் ஒவ்வொரு அனுபவம்.
காலம் சென்ற நமது ஓவிய ஆசிரியர், இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஆசிரியர்களுக்கு மாதம் 1ஆம் தேதி பேங்கில் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிறது. அப்பொழுதெல்லாம் வந்து ட்ரெஸரி ஆஃபீஸிலிருந்து தான் உங்களுக்கு சம்பள பட்டுவாடம் வரும். அவருடன் நான் ஓவிய ஆசிரியருக்கு செல்லும் பொழுது கற்றுக்கொண்ட அந்த வங்கி நடைமுறை மற்றும் இந்த ஊரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நமது ஆசிரியர்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தினை நான் பயன்படுத்தியதை நினைவு கூர்ந்து இப்பொழுது வரை அந்த கணக்கில் படித்த பாடத்தை வைத்துதான் இந்த பணியினை நான் இப்பொழுதும் செய்து வருகிறேன். என் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் கலா அவர்கள் சொன்னார்கள், சிறந்த இளம் எழுத்தாளராக வருகிறார் என்று. ஆம், உண்மைதான். கடந்த 2 மாதங்களாக நமது குழுவில் பதியும் ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் எனக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே உண்டாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது பேச வார்த்தை வரவில்லை. ஏனெனில் இதே இடத்தில் இதற்கு முன்பு இருந்த பள்ளியில், நாம் படித்த பொழுது இருந்த பள்ளியில் இதே இடத்தில் இருந்து பேசு போட்டி, கற்ற போட்டி, இதெல்லாம் 1 மணி நேரமாக கூட பேசியுள்ளேன். ஆனால் இப்பொழுது பேச வார்த்தை வரவில்லை. இந்நிகழ்ச்சியில் வந்துள்ள உங்கள் அனைவருக்கும், என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை தீர்மானிக்க வருகிறார். பரிசு வழங்க முன்னாள் மாணவர் மாரிமுத்து அவர்களை மேடைக்கு வரும்போது அன்புடன் அழைக்கிறோம். மாரிமுத்து அறிவியல் பிரிவு பரிசு வழங்க மேடைக்கு வருகிறோம். டிவிக்கு தலை விரித்து போடுறாங்க. எல்லாரும் முடி எவ்வளோ இருக்கு காட்டுறாங்களா இல்லை என்னன்னு நாட்டில் தெரியல. விரித்து போட்டால் மழை. கீர்த்தி அவர்கள் வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானித்துள்ளார். 25 25 ஜானகிராமன் அவர்கள் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பரிசை வழங்க வருகை தந்துள்ள மாரிமுத்து அவர்களை வரவேற்கிறோம். நண்பன் ஜானகிராமன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த கைத்தட்டு நல்ல வாழ்த்துக்கள். அவர்களுக்கு நமது முன்னாள் மாணவர் மாரிமுத்து அவர்கள் பரிசு வழங்குகிறார். அடுத்தபடியாக 90களில் மற்றும் 2000 ஆண்டுகளில் எங்கள் கல்வியில் சிறப்பாக தலைமையேற்று இந்த பள்ளி வளாகத்தையே கம்பீரமாக நடைபெற்று அனைத்து மாணவர்களும் விளையாட்டு மற்றும் பொதுத்துறை வாசிப்பு பழக்கம் என்று அன்றைய காலகட்டத்தில் நடக்கும் பிரேடுகளில் வாசிப்பு பழக்கத்தை மற்றும் ரீடிங், இங்கிலீஷ் போயம் ஒப்பித்தல், திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியை ஊக்குவித்து அன்றைய காலகட்டத்திலே நவீன வசதி இல்லாத காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் மாணவ செல்வங்களை அனைத்து பொது விஷயங்களிலும் ஈடுபடுத்தி அனைத்து துறையிலும் தெளிவு பெற வேண்டும் என்று இந்த பள்ளிக்கூடத்தில் கம்பீரமாக அன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டு எங்கள் அனைவரையும் சிறப்பாக வழிநடத்தியும் மற்றும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் சிறப்பாக அரவணைத்து எங்கள் பள்ளிக்கு 2000 அந்த 96 முதல் 2000 ஆண்டுகளில் பெருமை சேர்த்த எங்கள் பெரும் மதிப்புக்குரிய முன்னாள் தலைமை ஆசிரியர் அம்மா நாச்சியார் அவர்களை சிறைப்புரையாற்ற அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி அவர்களை மரியாதை செலுத்தி இந்த நல்லதாக கைத்தட்டுங்க. அவர்களை இன்று இந்த கல்வி இன்று நாம் அனைவரும் பெருமைக்கூடிய விஷயத்தில் இருக்காங்கன்னா அவங்கள் தலைமை பொறுப்பு அன்றைய காலத்தில் மிக பெரியதாக இருந்தது. அவர்கள் நம் முன்னால் சிறப்புரையாற்றியிருக்கிறார். அவர்கள் முன்னாள் மாணவர்கள் சார்பாக சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
பி. ராமச்சந்திராபுரம் ஆர்கே அரசு மேல்நிலைப்பள்ளியில் வெள்ளி விழா கொண்டாடும் முகத்தான் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1952 பிறந்து பிஏ முடித்து எம்ஏ முடித்து எம்எட் முடித்து ஹையர் செகண்டரி வரும்பொழுது குப்தர் காலம் பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி பிஜி டீச்சர்ஸுக்கு பிஎட் இருந்தால் உடனே வேலைங்கிற மாதிரி கிடச்ச பேட்ச் நாங்கள். 78 தருமபுரி மாவட்டத்தில் கிடச்சது. அப்போ சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஒரே மாவட்டம். சேலம் சிஇஓ தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் போட்டார். கையை தூக்கி ஒரு கேள்வி கேட்பார், கையை தூக்குனா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து இருந்தார். 1980 சென்னாக்குளம் ஹையர் செகண்டரி ஆச்சு. அதனால் அந்த காலகட்டத்தில் இந்த மேல்நிலைப்பள்ளியை உயர்த்துறதுக்கு அந்த தொகையை செலுத்தி மேல்நிலைப்பள்ளி உயர்த்தியதுக்கு இந்த ஊர் மக்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உயர்த்தியனால தான் நம்ம வேலை பார்த்தோம். அவங்க படித்த உயர்த்தினால தான் பிள்ளைங்க வந்தாங்க. பிள்ளைங்க இருந்தால் தான் டீச்சர்ஸ் இருந்தால் தான் பிள்ளைங்க, 2 பேர் இருந்தால் தான் பள்ளிக்கூடம். அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த ஊர் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பி 80 3 மாதம் இருந்துட்டு திருப்பி நான் தருமபுரி மாவட்டத்துக்கு போயிட்டேன். ஏன்னா வீட்டுக்காரருக்கு அங்கே வேலை கிடச்சிது. பாலக்கோடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்தேன். அங்கே 86 வரைக்கும் இருந்தேன். பாப்பநாயகம்பட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த தேர் பாலகிருஷ்ணன் ஐயா, தமிழையா, அவங்க வீட்டு நகையெல்லாம் வச்சு அடமானம் வச்சு பணம் சேர்த்து அந்த ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஆக்குனாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் ஊரில் படிக்காத ஹையர் செகண்டரி ஆச்சு, பிள்ளை இல்லை. அப்போ எஸ்எஸ்எல்சி படித்த பையங்க ஃபெயிலானவங்க அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்களே ஃபீஸ் கட்டி அவங்கள படிக்க வச்சோம். அவங்க இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. ஏன்னா அந்த பிள்ளை இல்லைன்னா நாங்கள் வேலை பார்க்க முடியாது. அதனால் அந்த மாணவர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகள் இப்போ ஐஏஎஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, குரூப் 1 லாயராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, யூபிஎஸ் போயிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் இருக்காங்க. ஏன்னா அமைச்சருக்கு பிஏவாக இருக்கார், பாப்பநாயகம்பட்டியிலேருந்து அமைச்சருக்கு பிஏவாக இருக்கார். நிறைய மேலே எல்லா வேலையிலும் இருக்காங்க. அதனால் அந்த மாணவர்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 வருஷம் ஆச்சு. 86 வந்தேன். விருதுநகர் மாவட்டம் வந்து 40 வருஷம் ஆச்சு. இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியே போய் 25 வருஷம் ஆச்சு. எனக்கும் 25 வருஷம் ஆச்சு. இந்த வெள்ளை விட்டு ராஜபாளையம் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனேன். ராஜபாளையம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் மணி அடிக்க கூட ஒரு கட்டை இல்லை. எல்லாத்தையும் உருவாக்கி 2006 மதுரை மாவட்ட கல்வியாளராக போனேன். அப்போ அந்த குழந்தைங்க வந்து எல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ, யார் சாப்பிட்டா, யார் சாப்பிடல, யாருக்கு என்ன வேணும், யூனிஃபார்ம் இருக்கா, யூனிஃபார்ம் இல்லையா, சாப்பிட்டாங்களா, பேப்பர் காசு இருக்கா, எல்லாம் பார்த்து பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் நான் போவேன் 5:30 மணிக்கு முடிஞ்சிருக்கும். குழந்தை திருப்பி வரும், ஏன் இங்கே போகிற அப்படின்னா, அம்மா கவர்மெண்ட் பஸ் போயிடுச்சு, மினி பஸ்ஸில் போகணும் அப்படின்னா. ஏன் மினி பஸ்ஸு, எவ்வளவு காசு இல்லை, நடந்து